மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய 13/7 ஜூலை மாசத்துல மிதுன ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் உங்க வீட்டுல இருக்காரு. அப்போ ராசிநாதன் உங்க வீட்டுல இருக்காரு, குருவும் உங்க வீட்டுல இருக்காரு. பாருங்க, குருவும் உங்க வீட்டுல இருக்காரு. ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவன்? பலசாலி, புத்திசாலி. எப்படி? பலசாலி, புத்திசாலி. அப்ப ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? சமக்கிரத்துல இருக்காங்க. இதை சமநிலைப்படுத்துறதுக்கு யார் இருக்காரு? ஹெச்ஓடி இருக்காரு. யார் ஹெச்ஓடி? சூரியன் இருக்காரு. அப்ப சூரியன் இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்? ஒரு ஹெட்மாஸ்டர் போகும்போது நம்ம ஸ்டூடெண்ட் எப்படி இருப்போம்? அடங்கி இருப்போம். அதுக்கடுத்த வாசியார் எப்படி இருப்பாரு? அடங்கி இருப்பாரு. அதே போலதான் சூரியன் புதனும் குருவும் புதனும் இருந்தாலும் சூரியன் அங்கே ஜூலை மாசம் ஜூலை மாசத்துல வரையும் அங்கேதான் இருக்காரு உங்களுக்கு. அப்ப ஜூலை மாசம் கண்டிப்பாக ஜூலை 13, 14 வரை எதை இருப்பார். அப்ப அதுக்கு அடுத்துதான் ஆடி பிறக்க போகுது. அப்ப ஆடி பிறக்க போகும்போது உங்களுக்கு அதுக்கு அடுத்து வரும்போது வருவாரு. அப்ப 16 கண்டிப்பாக ஒரு ஜூலை 16 தான் வர்றாரு கடகத்துக்கு சூரியன். அதனால 15 வரையும் நீங்க எதை வேணாலும் சாதிக்கலாம். அது குருவும் புதன் இருக்கான்னு நினைக்காதீங்க. செய்யக்கூடிய தொழில் படிப்பு சம்பந்தப்பட்டது, எழுத்து சம்பந்தப்பட்டது, கோள்கள் சம்பந்தப்பட்டது, எழுதுவது சம்பந்தப்பட்டது, மீடியா சம்பந்தப்பட்டது, ஏஜென்சி சம்பந்தப்பட்டது, எல்லாமே கல்வி சம்பந்தப்பட்டது. அறிவுக்கும் ஞானத்துக்கும் அதிபதி புதன் ஆட்சி பெற்றிருக்காரு, ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அப்ப ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது கண்டிப்பாக ஒரு நல்லது செய்வார். உங்க ராசிக்கு சனீஸ்வரர் நட்பு புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது. புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது. அப்ப ரெண்டு பேரும் உங்களுக்கு அவருக்கு 10ல இருக்காரு, உங்களுக்கு 10ல இருக்காரு. அப்ப 10ல இருக்கும்போது கண்டிப்பாக 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் சொல்றது போல 10ல் சனீஸ்வரன் இருக்காரு. 10ல சனி இருக்கிறது, சனீஸ்வரன் இருக்கிறது முக்கியம் இல்ல, அவர் யாருன்னு பார்க்கணும். அவர் யாரு? அவர் தான் கர்மத்துக்குரியவர், அவர் தான் தர்மத்துக்குரியவர், அவர் தான் தொழிலுக்குரியவர், அவர் தான் ப்ரொபோசனல் ஜாப்புக்கு, தர்மத்துக்கு கர்மத்துக்கு அதிபதி, தர்மத்துக்கும் கர்மத்துக்கு அதிபதி. அப்படிப்பட்ட இருக்கும்போது அப்ப இந்த 15 நாள்ல சார் ஒரு நிமிஷம் கண் திறந்தா போதும், அதுதான் வேணும். ஒரு நிமிஷம் கண் திறந்தா போதும் உங்களுக்கு இறைவன். அதனால 15/7 நல்லதை நல்லா பயன்படுத்திக்கங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு 8/8 வரையுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த ஜூலை முடிஞ்ச ஆகஸ்ட் 8 வரையும். ஏன்னா 8க்கு மேலதான் உங்க ராசி, உங்க குரு கடகத்துக்கு வர்றாரு, அதிசாரத்துல வர்றாரு. அதனால அதுக்கு முன்னாடி நல்ல முறையில் நீங்க பயன்படுத்திக்கோங்க. லட்சுமி பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக மிதுன ராசி நேயருக்கு இந்த தடவை ஆனி மாசத்துல கூத்தப்பெருமான வழிபாடு. நான் 12 ராசிக்கு கூத்தப்பெருமான வழிபடுங்க. ஏன்னா முதல்ல 1/7லயே கூத்தப்பெருமானுடைய திருமஞ்சன பூஜை வருது. அதனால எல்லாத்துக்குமே நீங்க வழிபடலாம். அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க. ஏன்னா அறிவுக்குரிய இடம் சரஸ்வதியை நல்லா கூப்பிடுங்க. அந்த அறிவுக்கும் தெளிவுக்கும் ஞானத்துக்கும் புகழுக்கும் பேருக்கும் புகழுக்கும் உரிய இடம். அப்படிப்பட்ட இடம் மிதுன ராசி. அப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபடும் போது பாராயணம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ண சக்தி குறைஞ்சிருச்சு, அந்த மனப்பாட சக்தியை கொண்டு வாங்க. கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கும் உங்களுக்கு.